ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். செங்கோட்டையன் பற்றி தான் பரபரப்பா எல்லோருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. கடந்த 2 நாட்களாகவே அவர் தான் முதன்மை செய்தி. என்னன்னா, அவர் தான் அதிமுகவை ஒருங்கிணைக்க போறேன்னு சொன்னாரு. தேவர் ஜெயந்தி அன்று அன்னைக்கு கூட உங்கள்கிட்ட தான் பேட்டி எடுத்தேன். தேவர் ஜெயந்தி அன்று டிடிவி தினகரன், ஓபிஎஸ், செங்கோட்டையன் 3 பேரும் ஒரே இடத்துல இருந்ததை காரணம் காட்டி அவர் நடவடிக்கைகள்லாம் எடப்பாடி எடுத்தார். அப்போ கூட டிடிவி பார்த்தீங்களா, சசிகலா வந்தோன்னா அவர் காணாமல் போயிட்டாரு அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்கள் முன் வச்சிங்க. இப்போ இது அடுத்த ஸ்டேஜ் தாண்டி செங்கோட்டையன் புது கட்சி, அதிமுக ஒருங்கிணைப்பு குழு, அந்த நிலையிலிருந்து அடுத்த கட்டமாக போய் விஜய் கட்சியில் அவர் சேருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு, அப்படி ஒரு விஷயம் பேசப்படுது. இந்த கணம் வரை அவர் அதை மறுக்கலை, ஆமான்னு சொல்லலை. இந்த நிமிடம் வரையும் ஒரு நாள் பொறுங்கன்னு தான் செய்தியாளர்கிட்ட சொல்லிட்டு அவர் காரில் ஏறி இருக்காரு. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏதோ ஒரு அரசியல் கணக்கோடு தான் மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இல்லை என்று சொன்னால் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன கணக்கு என்று பார்க்கிற போது தமிழக வெற்றி கழகம் தான் அவருடைய கணக்கு என்பது கடந்த 4 நாட்களாக ரெக்கை கட்டி பறக்கிற செய்திகளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். குறிப்பாக அண்ணன் செங்கோட்டையனை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த அதிமுகவை விரும்பியவர் தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அவருடைய இந்த நகர்வு ஒரு செய்தியைத்தான் உணர்த்துகிறது. ஒன்றுபட்ட அதிமுக என்கிற பேச்சுக்கே இனி எந்த கட்டத்திலும் இடமில்லை. ஏன்னா அண்மையில கூட அண்ணன் ஓபிஎஸ் ஒரு கூட்டத்தை நடத்தி, மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தி ஒரு கெடுவை நிர்ணயிச்சிருக்காரு. அந்த கெடு என்பது ஏதோ ஒரு அறிவிப்புக்காக வெளியிட்டது போன்றுதான் எனக்கும் தோன்றுகிறது. அது அண்ணன் ஓபிஎஸ்க்குமே தெரியும். இது எந்த வகையிலும் பயன் தராது. நாம இவ்வளவு காலம் ஒன்றுபட்ட அதிமுகன்னு பேசணும், நிபந்தனையற்ற முறையில் நாம் காத்திருந்தோம். ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு செவிசாய்க்கவே இல்லைன்றது. அதுதான் செங்கோட்டையனுக்கும் பொருந்தும். ஆனா செங்கோட்டையன் கொஞ்சம் விரைவாக முடிவெடுத்து விட்டார். மிக துல்லியமாக எடப்பாடி பழனிசாமியை உள்வாங்கி கொண்டார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அவர் ஒன்னும் ஓபிஎஸ் மாதிரி காலத்தை விரையம் பண்ணல. பாஜகவை நம்பி ஏமாந்ததற்கு பிறகும் என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறல. ஒரு பிளாட்ஃபார்ம்ல நடந்துட்டு இருக்கும் போது நமக்கு இடர்பாடு வருதுன்னா இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல போய் நடந்து நம்முடைய பயணத்தை தொடர்றதுதான் புத்திசாலித்தனம். அந்த வகையில் அண்ணன் செங்கோட்டையன் புத்திசாலியாகவே வெளிப்பட்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்ப இந்த வரவு தமிழக வெற்றி கழகத்துக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை தரும்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, விஜயினுடைய அந்த அரசியல் பயணம் இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய மக்கள் திரட்சியாக மாறிக்கொண்டே வருகிற போது விஜயினுடைய இயலாமை தான் விஜய்க்கு இருந்த மிகப்பெரிய செட்பேக். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் புரிதலின்மை, அவரோடு இருக்கக்கூடியவர்கள் அரசியல் குறித்த எந்த விதமான பார்வையும் இல்லாமல் நகர்ந்ததுதான் அவருக்கு இருந்த பெரிய செட்பேக். நம்ம நிறைய தடவை ஜீவா டுடே வாயிலாகவே பேசியிருக்கோம். உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா அம்மையாரினுடைய சுற்றுப்பயணத்தை வடிவமைக்கிற பொறுப்பை ஜெயலலிதா அம்மையார் செங்கோட்டையன் கிட்ட தான் கொடுத்திருக்காரு. ஒரு மிகப்பெரிய சுற்றுப்பயணத்தையே வடிவமைக்கிற பொறுப்பு, அதுவும் ஜெயலலிதா மாதிரியான லீடர்ஸுக்கு சுற்றுப்பயணத்தை வடிவமைக்கிறது சாதாரணப்பட்ட இல்ல. அது மேற்கு மண்டலத்துக்கு மட்டுமா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே. 2006ல நான் மறுமலர்ச்சி திமுகல பணியாற்றியப்ப அவர்தான் அதிமுகவினுடைய தேர்தல் பொறுப்பாளர். தேர்தல் பொறுப்பாளர் எப்படிப்பட்ட தேர்தல்? அப்ப கூட்டணியில அப்ப நீங்க? ஆமா, கூட்டணியில இருக்கும். அப்ப நாங்க விடுதலை சிறுத்தை கட்சி, அதிமுக 3 பேரும் சேர்ந்து போட்டியிடுறோம். மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அண்ணன் ஸ்ரீதர் வாண்டையார் திருவரம்பூர் தொகுதியில போட்டியிடுறாரு. திருவரம்பூருக்கும் செங்கிப்பட்டிக்கும் மிக சரியாக 8 கிலோமீட்டர் தான். ஆனா அந்த சுற்றுப்பயணம் 8 கிலோமீட்டர்ல போய் திருவரம்பூர்ல நிறைவு பெறல. எப்படி நிறைவு பெற்றதுன்னா, செங்கிப்பட்டியிலிருந்து அப்படியே திருவையாறு தொகுதிக்கு போச்சு. திருவையாறு தொகுதியிலிருந்து அப்படியே அது அரியலூர் தொகுதிக்கு போச்சு. அந்த மாதிரி நீங்க நினைத்து பார்க்க முடியாத கோணத்துல ஜெயலலிதா அம்மையார சுற்றுப்பயணத்துல அழைச்சு 3வது சுற்றுல தான் திரும்ப அவங்க திருவரம்பூருக்கு வர்றது மாதிரியான டூர் பிளானை போட்டு தமிழ்நாட்டினுடைய 4 திசைகளையும் நன்கு அறிந்து ஒரு டேபிள்ல உட்கார்ந்து அந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்றது மாதிரி அந்த டூர் பிளானை ரெடி பண்ற ஆற்றல் அவருக்கு இருந்தது. அதை விட ரொம்ப முக்கியமான செய்தி ஒண்ணு இருக்கு சார், நிறைய பேருக்கு அது தெரியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றுதான் பெயர் சூட்டினார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதன் பிறகு நெருக்கடிக்குள்ளான போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோவை பொதுக்குழு, அந்த பொதுக்குழுவில் மிக முக்கியமான தலகர்த்தராக இருந்தவர் யாருன்னு கேட்டா அண்ணன் செங்கோட்டையன் தான்.
இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருக்கு அந்த செய்தி தெரியாது. அதிமுகவினுடைய பெயர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று கோவை பொதுக்குழுவில் பிரகடனப்படுத்தப்படுகிற போது அந்த பொதுக்குழுவை தாங்கி நின்று நடத்தியவர் கொங்கு மண்டலத்தினுடைய தளபதியாக எம்ஜிஆருக்கு திகழ்ந்தவர் அண்ணன் செங்கோட்டையன். இவ்வளவு பெரிய ஆனா அது ஒரு திராவிட கட்சிக்கு பின்னடைவு இல்லையா? ஒரு மாநில கட்சி அனைத்து இந்தியா 100 விழுக்காடு பின்னடைவு தான். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல. 100 விழுக்காடு பின்னடைவு தான். இந்திரா காந்திக்கு பயந்துட்டு வச்சுக்கிட்டாரே எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனம் அல்லவா அப்போது எழுப்பப்பட்டது. அப்போதுக்கு இல்ல, உண்மையிலேயே சார் உங்களுக்கு 100 விழுக்காடு பின்னடைவு தான் சார். அது ஒரு இயக்கம் எந்த நோக்கத்துக்காக கட்டியமைக்கப்பட்டதோ, எந்த தலைவரை பின்பற்றி வந்ததோ, அதுல இருந்து நீங்க மாறுறீங்கல்ல, அது உங்களுக்கு பெரிய செட்பேக் தான். அதனாலதான் எப்பவுமே எம்ஜிஆர் கொள்கைன்னு ஒண்ணு பிரகடனப்படுத்தவே இல்லை. அண்ணா ராயபுரம் ராபின்சன் பூங்காவில் கொட்டுகிற மலைத்துளிகளுக்கு நடுவே திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்குகிற போதும் சரி, அதை திருச்சியினுடைய மாநாட்டில் அரசியல் கட்சியாக தேர்தலில் போட்டியிடுகிற கட்சியாக மாற்றுகிற போதும் சரி, ஒவ்வொரு முறையும் தன்னுடைய கொள்கை என்ன கோட்பாடு என்னன்னு பிரகடனம் செய்திருக்கார். கலைஞர் அதை எடுத்து சென்று அப்படியே அந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற சுடரை ஏந்தி வந்தாரு. ஆனா எம்ஜிஆர்ட்ட ஒரே வரியில கேட்கும் போது என்ன சொல்லிட்டாங்க, கொள்கை கோட்பாடு என்ன அப்படின்றப்ப அண்ணாயிசம் தான் என்னுடைய கொள்கைன்னு போயிட்டார். அண்ணாயிசத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத அவரும் தெளிவுபடுத்தல. அன்னைக்கு இருந்த பத்திரிகையாளர்களும் என்ன அண்ணாயிசம் தான் சொல்லுங்கன்னு கேட்கல, அவரோடு இருந்தவர்களும் கேட்கல. அப்ப அண்ணாயிசம் சொன்னாரு. சோசியலிசமும் கேபிட்டலிசமும் கலந்ததுதான் அண்ணாயிசம் ஒரு வித்தியாசமான ஒரு வரையறை கொடுத்தாங்களே. அதுதான் நீங்க அந்த ஒரு வரி பதிலுக்குள்ளாக நீங்க 1000 வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரிந்த கற்பனைகள் என்னவோ அதையும் அதுல சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தெரிந்த வரலாறுகளையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தெரிந்த சித்தாந்தத்தையும் சேர்த்துக்கலாம். நீங்க ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறப்போ அந்த சித்தாந்தம் உருமாற்றம் செய்ய முடியாததாக இருக்கணும். மாநில சுயாட்சி உருமாற்றம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. சமூக நீதி உருமாற்றம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. இப்படிப்பட்ட கொள்கைகளை தான் நீங்க முன்வைக்கணும். நீங்க அண்ணாயிசம் என்றால் கேபிட்டலிசம், கேபிட்டலிசத்துக்கு எதிரானது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கேபிட்டலிசத்துக்குள்ள எதெல்லாம் வருதுன்னு நீங்க பார்க்கணும். அதுல எதெல்லாம் நீங்க பேச போறீங்கிறத பார்க்கணும். அதை நீங்க பேச உகந்ததாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். முதலாளிகளையும் பண்ணையாறுகளையும் காங்கிரசுக்கு பிறகு அதிகமாக உருவாக்கியது அதிமுக தாங்கிற குற்றச்சாட்டை என்னால வைக்க முடியும். அதுக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். இன்னைக்கு இருக்கிற ஜேபிஆர் வரைக்கும் பல செய்திகள் உண்டு. அப்ப நீங்க எப்படி கேபிட்டலிசத்துக்கு எதிரான ஒரு கட்சியாக உங்களை தகவமைச்சுக்கணும்? அது அதிமுக குறித்த தனி சப்ஜெக்ட், அதுக்குள்ள இப்ப போக வேண்டாம். இப்போ செங்கோட்டையனுடைய வருகை விஜயை பக்குவப்படுத்துமான்னா நிச்சயமாக பக்குவப்படுத்தும். ஏன்னா நிறைய சீனியர்ஸ் வர காத்திருந்தாங்க சார். KS ராதாகிருஷ்ண மாதிரி ஆட்கள் எல்லாம் போக போறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா விஜய் யாரையும் சேர்க்கறதுக்கு தயாரா இல்ல. சீனியர்ஸே வேணா இளைஞர்கள் மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சாரு. இப்போ எனக்கு கிடைத்திருக்கிற தகவல் விஜயே நேரடியாக செங்கோட்டையன் கிட்ட பேசிட்டாருதான். நேரடியாக வாங்கண்ணே நீங்க வழிநடத்துங்கன்னு சொல்லி பேசியதாக செய்தி. அப்போ விஜய்க்கு செங்கோட்டையனுடைய பொட்டன்ஷியல் ஸ்ட்ரென்த் என்னன்றது தெரியுது. இன்னொன்னு, எந்த கரூரில் தன்னுடைய அரசியல் பயணத்தில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்தாரோ அந்த கரூர் துவங்கி கோயம்புத்தூர் வரை இருக்கக்கூடிய அந்த கொங்கு மண்டலத்தினுடைய பகுதி இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு பெரிய தலகர்த்தராக இருந்தவர் அண்ணன் செங்கோட்டையன். அவருக்கு பின்னால ஒரு வாக்கு வங்கி இருக்கத்தான் செய்து, அவருக்கு பின்னால ஒரு ஆதரவு வட்டமும் இருக்கத்தான் செய்து. அதை மிக சரியாக உள்வாங்கி கொண்டு எக்ஸிக்யூட் பண்ணலாங்கிற ஐடியாவுக்கு விஜய் வந்திருக்கிறது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் முன்னேற்றம்னு தான் நான் கருதுறேன். அண்ணன் செங்கோட்டையன் வியூகம் வகுப்பதில் வித்தகர், அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை. அதனாலதான் அவர் OPS மாதிரி காலம் தாழ்த்தல, டிடிவி தினகரன் மாதிரி தனி கட்சி தொடங்கல, சசிகலா மாதிரி ஒன்றுபட்ட அதிமுக வரும், எதிரிகளை வீழ்த்துவோம் பத்திரிகையாளர்களை மட்டுமே சந்திச்சு பேசிக்கிட்டு பல வருட கணக்காக காலத்தை கடத்தாம மிக சுருக்கமான நாட்களிலேயே மிக விரைவாக முடிவெடுத்து எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவினுடைய தலைவர், அதிமுக எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கிற வரை ஒரு காலத்திலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க முடியாதுங்கிறத அவர் நல்லா உணர்ந்ததாலதான் எடப்பாடி இடத்துக்கு விஜய் வருவாருன்னு அவர் கணிக்கிறாரு. அதுல ஒரு சில அரசியல் கணக்குகளும் இருக்கு. அந்த இடத்துல நாம இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஒண்ணும் இல்ல சார், ரொம்ப சிம்பிள். விஜயகாந்தோடு போன பண்டுட்டி ராமச்சந்திரன் அரசியலில் எப்படி ஒளிர்ந்தாரோ மிளிர்ந்தாரோ அதே போல செங்கோட்டையன் அவர்களும் விஜயோடு சேர்ந்து மிளிர்வார்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, தேர்தல் பிரச்சார கூட்டத்துல 2011 அவரே வேட்பாளராக போட்டியிடுறாரு. யாரு? பண்டுட்டி ராமச்சந்திரனே வேட்பாளராக போட்டியிடுறாரு. நீங்க அன்னைக்கு நிலைமைக்கு யோசிச்சு பார்த்தா அது சிரிப்பு வரும் அந்த செய்தி. அவர் பேசினாரு, அதிமுக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும், நாங்கள் தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சின்னு சொன்னார். அந்த நேரத்துக்கு எனக்கே அது சிரிப்பு வந்துச்சுன்னு சொல்றேன் நான். அது எப்படிங்க, திமுக தானங்க எதிர்கட்சியா வரும், நீங்க எப்படிங்க எதிர்கட்சியா வர முடியும்னு நானும் நினைச்சேன். ஆனா என்ன நடந்ததுன்னா,
பண்டுட்டி ராமச்சந்திரன் சொன்னதுதான் நடந்தது. அவங்க எதிர்க்கட்சியா வந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா அதிகாரத்தை கைப்பற்றினார். அது போன்றது ஒரு சூழலை உருவாக்குவதற்கான எல்லா விதமான திறமைகளும் அனுபவமும் செங்கோட்டையனுக்கு இருக்கு. ஆனா செங்கோட்டையனை எப்படி விஜய் பயன்படுத்துறாருன்றதை பொறுத்துதான். நாம எதிரியை எப்பவுமே ரொம்ப சாதாரணமா கணக்கிட்டு போகவே கூடாது. எடப்பாடி பழனிசாமியை விட விஜயை மக்கள் நேசிக்கிறார்கள் என்கிற ஒரு சூழல் உருவாகுது அப்படிங்கிறத களத்துல நாம பாக்குறோம். ஒரு மாற்று சக்தி என்கிற இடத்துக்குள்ள வந்து நிக்கிறார். ஆனா கிரவுண்ட் லெவல் வேற மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை. இப்பவும் கிரவுண்டு அதிமுக விசஸ் திமுக தான் இருக்கு. ஆனா நீங்க வந்து இண்டிவிஜுவலா எடப்பாடி பழனிசாமியா விஜயான்னு பார்த்தா விஜய்க்கு ஒரு ஆதரவு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி விஞ்சிய ஆதரவு இருக்கு அப்படிங்கறத நீங்க ஏற்கத்தான் வேணும். அப்போ அந்த நிலையிலிருந்து விஜயை அடுத்த கட்டத்துக்கு அதிமுகவினுடைய வெற்றிடத்தை நிரப்புகிற கட்டத்துக்கு நீங்க திமுக எதிர்ப்பு தான் சார் பிரதானம். திமுக எதிர்ப்பில் விளர்ந்த இயக்கம் தான் அதிமுக. அதிமுகவுக்கு கொள்கை, கோட்பாடு, தத்துவம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அண்ணாயிசம்லாம் சும்மா சொன்ன செய்தி தான். யதார்த்தமான உண்மை என்னன்னா திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அந்த கட்சிக்கு கோட்பாடு. அந்த திமுக எதிர்ப்பை இன்னைக்கு விஜய் செய்யறாரு. எனவே செங்கோட்டையன் விஜயோடு துணை நிற்கிறதுன்னு முடிவெடுத்தது உண்மையிலேயே ஒரு ராஜதந்திர நடவடிக்கை என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்ப செங்கோட்டையன் போறது கண்டிப்பா செங்கோட்டையன் வெற்றி பெறுவாரோ இல்லையோ விஜய்க்கு ஒரு பலம். ஏன்னா அவர் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாரு. ஒரு கட்டமைப்பு, ஒரு சீனியர் லீடர்ஸோட வழிகாட்டுதல் எதுவுமே இல்லாத நிலையில் செங்கோட்டையன் மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்து ஆள் ஒருவர் வந்து போவது பலம்ங்கிறீங்க. இந்த நிலையில் வந்து அப்ப டிடிவி, ஓபிஎஸ் இவங்களும் அப்படியே விஜயோட போக வாய்ப்பு இருக்கா? இல்லை இவங்க தனியா இயங்கி எப்படியாவது எடப்பாடி தலைமையை மாற்றி அதிமுக மீட்கணுங்கிற முயற்சியில தொடர்ந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அவங்க ஏற்கனவே ஃபெயிலியர்ஸ் சாம்பிளா இருக்காங்க. ஃபெயிலியர் சாம்பிள் தான் அவங்க ரெண்டு பேருமே. ஒருத்தர் தனி கட்சி தொடங்கினாரு, இன்னொருத்தர் உரிமை மீட்பு குழுன்னு போனாரு. ரெண்டு பேருமே தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இல்ல, அதிமுக தொண்டர்கள் கிட்டயே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியல. அதிமுக தொண்டர்கள் எந்த தலைமையை விரும்புகிறார்களோ அந்த தலைமையை நாங்கள் அதிமுகவுக்கு கொண்டு வருவோம். அதிமுக நம்பியார் கையில சிக்கி இருக்கு, அது எம்ஜிஆர் கட்சி. இதெல்லாம் டிடிவி தினகரன் பேசின செய்தி. அதை நாங்க நம்பியார் கையில இருந்து மீட்டு கொண்டு வருவோம், அதை பழைய புரட்சி தலைவர் கட்சியா கொண்டு வருவோம்னு சொன்னாரு. அதற்கான 2% பணியை கூட அவர்கள் முன்னெடுக்க முடியாம தான் தேங்கி போய் நின்னாங்க. அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த விஷயத்துல ரொம்ப தெளிவாகவும் கட்டுக்கோப்போடும் வச்சிருந்தார் கட்சியை. அதிமுகவுக்கு யார் தலைமை தாங்கணுங்கிற கேள்வி எழுந்தா டிடிவி தினகரனா டிடிவி தினகரன் இல்ல, ஓ பன்னீர்செல்வமா ஓ பன்னீர்செல்வம் இல்ல, சசிகலாவா சசிகலா இல்ல. யார் தலைமை தாங்குற அந்த கட்சியினுடைய பெரும்பான்மை நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியை தான் விரும்பினாங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து அதிமுகவை நகர்த்துகிற வேலையை 1% கூட டிடிவி தினகரனால செய்ய முடியல. அப்போ இவங்க எல்லாம் ஏற்கனவே ஃபெயிலியர்ஸ். இவங்களால எதுவுமே செய்ய முடியல. சார் ஒரு விஷயம் சார், அதிமுகவை எடப்பாடி கிட்ட இருந்து பிரிக்க முடியும் அப்படின்னா செங்கோட்டையன் நிச்சயமா அதை செஞ்சிருப்பார். அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை அப்புறப்படுத்த முடியும்னா செங்கோட்டையன் கண்டிப்பா அதை செஞ்சிருப்பார். ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் அந்த செல்வாக்கும் அந்த தெம்பும் திராணியும் இருக்கோ இல்லையோ செங்கோட்டையனுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா செங்கோட்டையனுடைய அரசியல் வாழ்வு வேறு. செங்கோட்டையன் அதே கொங்கு பகுதியில் இருந்து வந்தவர். செங்கோட்டையன் சீனியர். இன்னும் சொல்ல போனா கூவத்தூர்ல நடந்த அந்த அரசியலுக்குள் செங்கோட்டையன் பலியானார்னு தான் நான் சொல்லுவேன். செங்கோட்டையன் தான் சார் சாய்ஸ்ல இருந்தவர். எடப்பாடி பழனிசாமி சாய்ஸ்லயே கிடையாது. அன்னைக்கு இருந்த எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் நீங்க கேட்கலாம். தலவாய் சுந்தரத்தினுடைய ஒரே வார்த்தை, அந்த பந்து எடப்பாடி பழனிசாமி காலில் வந்து விழுந்தது. விழுந்த பந்தை லாவகமாக கைப்பற்றி கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. இதுதான் அங்க நடந்தது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்ய போறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் எதுவுமே அதிமுகவுக்குள்ள செய்ய முடியாது. இவங்களுக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் பாஜகவா தான் இருந்துச்சு. இப்ப பாஜகவும் இவர்களை ஏமாற்றிருச்சு. பாஜகவை நம்பி நீங்க அரசியல் களத்துக்கு வந்தா என்னவாக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கு டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் இவங்க 3 பேருமே நிகழ்கால சாட்சியாக நம் முன்னால் நிற்கிறாங்க. நீங்க செங்கோட்டையன் இவ்வளவு காலமும் எடப்பாடி பழனிசாமியினுடைய நெருக்கடியை ஏற்றுக்கிட்டு தானே சார் இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி இப்பதான் லீடர்ஷிப்புக்கு வந்தாரா? இல்ல இல்ல. அவர் பொதுச் செயலாளராக எப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டாரு? அப்ப செங்கோட்டையனுக்கு அப்ப முரண்பாடுகள் இல்லையா? தான் ஒரு சீனியர் தன்னை அடக்கி ஆளுகிற வேலையை செய்யறாருன்னு அப்ப அவருக்கு தோணலையா? பாஜக கொம்பு சீவுகிற வரை அவர் அதிமுகவை நம்முடைய இயக்கம் என்று நினைத்துக் கொண்டு எடப்பாடி பழனிசாமியினுடைய அடாவடித்தனங்களை சகித்து கொண்டுதான் இருந்தாரு. எப்ப பாஜக கொம்பு சீவுச்சோ அப்ப அவர் என்ன முடிவுக்கு வந்தாருன்னா, பாஜக நம்மளுக்கு அதிமுகவை எப்படியாவது கையகப்படுத்தி கொடுத்துரும்,
வாங்கி தந்துரும். கையகப்படுத்தி கொடுத்துரும். வாங்கி கொடுத்துரும்ங்கிற வார்த்தை சாதாரணமான வார்த்தை. நீங்க அதுக்குள்ள போகாதீங்க. கையகப்படுத்தி கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் நினைச்சாரு. அவருடைய எண்ணத்தில் மண்ணை அள்ளி போட்டதும் பாஜக தான். அவருக்கு அப்படி ஒரு எண்ணத்தை உதிக்க செய்ததும் பாஜக தான். பாஜகவே தோற்றமும் மறைவுமாக மாறிடுச்சு. இதே தான் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் செஞ்சுச்சு. இதே தான் டிடிவி தினகரனுக்கும் செஞ்சுச்சு. ஆனா என்ன ஒண்ணுன்னா, செங்கோட்டையனுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சது. செங்கோட்டையன் புத்திசாலித்தனமாக முடிவு எடுத்துட்டாரு. முடிவெடுத்து இன்னைக்கு தன்னுடைய அரசியல் பயணத்தில் அடுத்த இன்னிங்ஸை எவ்வளவு நாட்களுக்கு பிறகு, நான் சொல்ற கோயம்புத்தூரினுடைய பொதுக்குழு எவ்வளவு நாட்களுக்கு முன்னாடி, எம்ஜிஆரினுடைய காலம் எவ்வளவு நாட்களுக்கு முன்னாடி, அதன் பிறகு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு செகண்ட் இன்னிங்ஸை தொடங்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏன் சார் வருது? தன் கட்சியை உயிராக நேசித்தவர், தனக்கு இந்த கட்சி தான் வாழ்வென்று கருதியவர், தனக்கு இந்த கட்சி தான் எல்லாமுமாக இருக்கும்னு நினைச்சவர், கடைசியில நாளைக்கு அவருடைய இறுதி காலத்துல அந்த எம்ஜிஆரினுடைய கொடியை பயன்படுத்த முடியாத, அண்ணாவினுடைய உருவம் போட்ட கொடியை பயன்படுத்த முடியாத, அந்த எம்ஜிஆரினுடைய கரை படிந்திருக்கிற அந்த வேட்டிய, அவருடைய கட்சி சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கிற அந்த துண்டுகளை பயன்படுத்த முடியாத, அப்ப இவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு ஆளானதுக்கு காரணம் யாரு? பாஜக தான். இப்ப இவங்க இல்ல ரெண்டு பேருக்கு அதுதான் இருந்த இல்ல ஒரே ஆப்ஷனும் இல்ல பாஜக இப்ப தான். இல்ல இப்ப பாஜக அப்படிங்கிறப்பதான் தூண்டி விட்டதும் அதுதான், இவரை உதிக்க வைத்ததும் அவர்தான், எடப்பாடியை எதிர்க்க வைத்ததும் அவர்தாங்கிறப்ப விஜய்ட்டை போக வைத்ததும் பாஜகவா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் வருதுல்ல. இல்ல, நிச்சயமாக எனக்கு தெரிய பாஜக இதற்கு பின்னால் இருக்கும். பாஜகவை நம்பித்தான், பாஜகவினுடைய ஆலோசனைப்படிதான் அவர் விஜய் கிட்ட போறாருன்னு நான் நம்பல. ஏன்னா கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்படக்கூடியவர் அண்ணன் செங்கோட்டையன். பாஜகவை நம்பி தான் மோசம் போய்விட்டோம் என்பதை உணர்ந்த காரணத்தால் தான் அவர் பாஜகவினுடைய எந்த விதமான வழிகாட்டுதல்களையும் கடந்த 3 மாத காலமாக ஏத்துக்கல. அப்படி 3 மாத காலமாக பாஜகவினுடைய வழிகாட்டல்களை அவர் ஏற்றிருந்தால் அவர் வேறு சில முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்க கூடும். ஒன்றுபட்ட அதிமுகன்னு அவர் பேசுனது பாஜகவினுடைய பிளான் இல்லல்ல. நீங்க எவர் ஒருவர் அதிமுக ஒன்றுபடணும்னு பேசுறாரோ அவர்கள் பாஜகவினுடைய குரலை எதிரொலிக்க மாட்டார்கள். அது இதையே டிடிவி ஒழிச்சிருக்காரு. அதனால நீங்க டிடிவி அப்படி இல்லையான்னு நீங்க கேட்டக்கூடாது. அதே ஓ பன்னீர்செல்வம் கேட்டிருக்காரு. ஓ பன்னீர்செல்வம் அப்படி இல்லையான்னு கேட்டக்கூடாது. இவங்களுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருந்துச்சு சார். என்ன நோக்கம்னா, எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் அதிமுக பிளவுபட்டிருந்தா இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு அதிமுக பிளவுபட்டது அல்ல பிரச்சனை. இந்த 2 பேருக்கும் எடப்பாடி பழனிசாமி அதற்கு தலைமை தாங்குகிறாருங்கிறது பிரச்சனை. ஆனா செங்கோட்டையனுக்கு அப்படி இல்ல. செங்கோட்டையனுக்கு என்ன பிரச்சனைன்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்கிறது அல்ல பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல வியூகங்களை வகுக்க முடியாத நிலையில இருக்காரு. கட்சியை காப்பாற்ற முடியாத நிலையில இருக்காரு. இந்த கட்சியை வெற்றியை நோக்கி இட்டு செல்ல முடியாத நிலையில இருக்காரு. அப்ப இவரு நமக்கு தேவையில்லை. ஒரு தலைமை மாற்றம் தேவைப்படுது. அதிமுகவை மறுகட்டமைப்பு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு அவர் நினைச்சாரு. இப்ப இவங்களுக்கு கூட இடையில இருக்கிற வேறுபாடுகள் இதுதான். என்னை பொறுத்தவரை ஓ பன்னீர்செல்வத்துக்கும் டிடிவி தினகரனுக்கும் அரசியலில் எந்த எதிர்காலமும் இனி வாய்க்கப் போவதில்லை. காரணம், பாஜக அவர்களை கை கழுவிடுச்சு. இப்ப நாளைக்கு விஜய் சேப்பாரானா அது விஜய் எடுக்க வேண்டிய முடிவு. இவங்க போறது பிரச்சனை இல்லை. இவங்க யாருகிட்ட வேணுமோ போவாங்க. நாளைக்கு இன்னொருவர் புதிதாக கட்சி தொடங்கினா அந்த கட்சியில கூட போய் சேருவாங்க அவங்க. நாளைக்கு இல்ல அண்ணாமலை புதிதாக கட்சி இல்ல தொடங்குவார் செய்தி இருக்கு. இல்ல செங்கோட்டையனுக்கு ஒரு டோரை விஜய் திறந்து வைக்கும் போது அதே டோர் வழியா டக்குன்னு ஓபிஎஸ் இந்த டிடிவி ஓடிட வேண்டியதானே. என்ன இப்ப விஜய்க்கு யார் இருக்கா? விஜய் கட்சியில ஆதவ அர்ஜுனாவும் புசியானதும் இருக்கிறாங்க. இல்ல செங்கோட்டையனும் டிடிவியும் கிடைச்சா விஜய்க்கு லாபம் தானே. ஏன் அத டிடிவியும் ஓபிஎஸ் மட்டும் அவர் தள்ளி வைக்க போறாரு? இல்ல, டிடிவி தினகரன் பெரிய வியூகங்களை வகுக்கக்கூடிய வல்லமை பெற்றவரா? கிடையாது. ஓ பன்னீர்செல்வம் ஒரு வெற்றிக்கு ஒரு தலைமையை இட்டு செல்கிற அளவுக்கு ஆற்றல் பெற்றவரா? கிடையாது. சார், ஒண்ணு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. களத்துல யார் கிங்னா இந்த 3 பேர்ல செங்கோட்டையன் தான் சார் கிங். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே இல்ல. இவர் ஃபீல்ட் ஒர்க்கர். ஆழ அகலங்களை அளந்து பார்த்தவர். மக்கள் மனநிலை என்ன என்பதை ஓரளவுக்கு உணர்ந்திருப்பவர். டிடிவி தினகரன் ஒரு பூஷ்வா சார். அவருக்கு என்ன தெரியும் அரசியல்ல? இல்ல பூர்ஷுவாவா இருந்தாலும் சசிகலாவினுடைய இல்ல அதிமுகவின் நிழல் அதிகாரம் இல்லையா அந்த குடும்பம்? நிழல் அதுதான் சார். அது அதிகாரம் எப்பவுமே நிழல் அதிகாரமாக தான் இருக்க முடியும். நீங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. அந்த நிழல் அதிகாரமாகவே அவர்கள் தொடர்ந்த காரணத்தால் தான் இப்போதும் அவர்கள் நிழல் அதிகாரமாகவே இருக்க விரும்புகிறார்கள். நீங்க விஜய்க்கு வியூகங்களை வகுப்பதற்கான ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். விஜயை செம்மைப்படுத்துவதற்கான ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். விஜயை முறையாக வழிநடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் தேவைப்படுகிறார்கள். அப்படி பார்க்கும்போது அதுல ஒரு 3 ஆப்ஷன்ல நீங்க 3 பேரை நிறுத்தினீங்கன்னா கண்டிப்பா டிக் செங்கோட்டையனுக்கு தானே தவிர இவங்க 2 பேருக்கும் கிடையாது. இவங்க 2 பேருக்கும் அந்த பக்குவமே கிடையாது.
இவங்க 2 பேருக்கும் ஒரு கட்சியை வழிநடத்தி அதை வெற்றி முகட்டுக்கு எடுத்து செல்கிற எந்த விதமான புரிதலும் பக்குவமும் கிடையாது. அப்போ இவங்க போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை விஜய் ஏத்துக்கணும்ல. விஜய் ஏத்துக்கொள்ளக்கூடிய நிலையில இருக்காரா? இன்னொன்னு, இவங்க 2 பேரும் என்ன முடிவை எப்ப எடுப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? நேற்று வரைக்கும் பாஜகவினுடைய குரலாக பேசியவர்கள். நீங்க எந்த அரசியல் கட்சி தலைவரும் சொல்ல முடியாத ஒரு கருத்தை தினகரன் சொன்னார், மறந்துடக்கூடாது. தினகரன் என்ன சொன்னாருன்னா, உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு கேட்டதுக்கு, அமித்ஷாவினுடைய நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடுன்னு சொன்னார். அதை நீங்க மறந்துடவே ஆமா கூடாது. தமிழ்நாட்டுல ஆமா அப்படி ஒரு கட்சி இதுவரைக்கும் சொன்னதே இல்ல. ஏன் ம். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமி கூட அப்படி சொன்னதே கிடையாது. அண்ணன் செல்லூர் ராஜு கூட எங்களுக்குன்னு தனி கட்சி இருக்கு, எங்களுக்கு தனி சின்னம் இருக்கு, நாங்க எப்படி நாங்க திரா பாஜக நாங்க கேட்டார். திராவிட கட்சி தேசிய கட்சியில் இங்க ஆதிக்கம் செலுத்தக்கூடாதுன்னா ஒரு முறை சொன்னாரு. பிஜேபியோட ஆமா அலைன்ஸ் இருக்கும் போதே. ஆமா அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பேசியிருக்காங்க அதிமுகலேயே. ஆனா இவர் அதுக்கு மாறுபட்ட கருத்தை பேசினாரு. ஓ பன்னீர்செல்வத்துக்கு என்ன சார் வியூகம் இருக்கு? ஓ பன்னீர்செல்வத்துக்கு என்ன அரசியல் பயணம் இருக்கு? ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஏதாவது அஜெண்டா இருக்கா? ஒண்ணும் கிடையாது. அவருக்கு இருந்த ஒரே ஒரு வாய்ப்பு என்னன்னா, அதிமுகவுக்குள்ள எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பையும் அவர் நிராகரிச்சிட்டாரு. இப்ப அவருக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. அவர் விஜய் கூட வருவதற்கு தயாராக இருந்தாலும் விஜய் சேர்த்துக் கொள்வதற்கு தயாரா இருக்க மாட்டாரு. காரணம், ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் விஜய்க்கு தேவையில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ம், ம். ஓகே. அப்ப செங்கோட்டையன் முழுக்க பிஜேபி சொல்லி தான் செஞ்சேன்னு சொன்ன செங்கோட்டையன் பிஜேபி பிடியிலிருந்து விடுபட்டு விஜய்கிட்ட போறாருன்னு நீங்க எடுத்துக்கிறீங்க. இப்ப இந்த நிலையில் செங்கோட்டையன் திமுக பக்கம் யூட்டன் அடிப்பாருன்னு ஒரு ஊகம் வந்தது. அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் பாக்குறீங்க. இல்ல அதற்கு வாய்ப்பு இருக்கலாம். இல்லைன்னு நீங்க மறுத்தரவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு கூட சபாநாயகரை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்தவர் ஏறக்குறைய 45 நிமிடங்கள் பேசி இருக்கிறார் என்று செய்தி ஆமா வந்திருக்கிறது ஊடகத்தில். ம், அப்ப ம், ம். 45 நிமிடம் பேச வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்ததுன்னு ஒண்ணு. 2வது, மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்திருக்காரு. ஆமா அந்த சந்திப்புக்கான நோக்கம் என்ன? பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதிமுக என்கிற இயக்கத்துக்குள் ஜெயலலிதாவை ஆமா ஏற்றுக்கொண்டு ஆமா பயணித்தவர்கள். அப்போ ஆமா அவரை எதற்கு சந்தித்து பேசினார் என்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதற்குள் பின்னால் ஒரு அரசியல் இருக்கலாம். திமுக உள்வாங்கிக் கொள்வதற்கு முயற்சிக்கலாம். ஆனா உண்மையிலேயே செங்கோட்டையன் திமுகவுக்குள் வருவாரேயானால் செங்கோட்டையனுக்கும் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு. திமுகவும் கொங்கு பகுதியில ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்க முடியும். ஆமா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செங்கோட்டையனுடைய பலம் முழுமையாக விஜய்க்கு பயன்படுமா, விஜய் பயன்படுத்திக் கொள்வாரான்னு தெரியாது. ஏன்னா விஜய்க்கு ம், எந்த அளவுக்கு செங்கோட்டையனை அப்சர்வ் பண்ற பக்குவம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதுல செங்கோட்டையனை அப்சர்வ் பண்ணணும். நீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா விஜயை விட 100 மடங்கு தகுதி படைத்தவர் செங்கோட்டையன் அரசியல் களத்துல. அப்ப செங்கோட்டையனை நீங்க ம், யூட்டிலைஸ் பண்றது இல்ல. செங்கோட்டையனை நீங்க அப்சர்வ் பண்ணணும். நீங்க செங்கோட்டையனை உள்வாங்கணும். உள்வாங்கி கொண்டு நீங்க இயங்கணும். அப்ப அந்த ஸ்பேஸ விஜய் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டா உண்மையிலேயே மில்லியன் டாலர் கொஸ்டின் தான். அவர் பயன்படுத்திக்கிறது அவருக்கு நல்லது. அவரை உள்வாங்கிறது அவருக்கு நல்லது. ஆனா திமுக அப்படி அல்ல. செங்கோட்டையனை அவருக்கு தெரியும் முழுமையாக பயன்படுத்தும். பயன்படுது. செங்கோட்டையனை முழுமையாக இல்ல முழுமையாக இந்த உள்வாங்கிக் இந்த கொள்ளும். இடத்துல அது இல்ல இந்த இடத்துல செங்கோட்டையனுக்கும் பலம். திமுகவுக்கு பலங்கிறீங்க. இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி. இதை உங்களை மாதிரி இந்த தமிழ்நாடு அரசியலுடைய நுண்மான் நுழைப்புலம் தெரிஞ்சவங்களுக்கு தான் இது தெரியும். வெறுமனே ஐடியாலஜி மட்டும் இல்லை. நீங்கள் ஓட் பாலிடிக்ஸ் பவர் பாலிடிக்ஸ் நல்லா தெரிஞ்சவர். ஈரோட்டில் ஏற்கனவே முத்துச்சாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருன்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவர் எம்ஜிஆர் காலத்தில் யார் என்று உங்களுக்கு தெரியும். அதிமுகவில் ஜெயலலிதா காலத்தில் முத்துச்சாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அந்த முத்துச்சாமி திமுக இருக்கும்போது பழைய சண்டைக்காரரு, பழைய பகையாளி செங்கோட்டையனும் அதுவும் ஒரே மாவட்டம் ஈரோடு மாவட்டத்துக்குள்ள வரும்போது அந்த மாதிரி சிக்கல்கள் திமுகக்குள்ள வந்தா இருக்கும்ல. இல்ல சார், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, பல காயங்கள் மருந்துகளால் ஆற்றப்பட்டிருக்கிறது. பல வருத்தங்கள் அரசியல் ரீதியாக சரி செய்யப்பட்டிருக்கு. இப்ப அந்த பக்குவமும் அந்த வல்லமையும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு இருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன். நீங்க பல உதாரணங்களை சொல்ல முடியும். அதிமுகவினுடைய கூடாரத்துக்குள் இருந்து இதை விட வலிமையாக திமுகவை எதிர்த்தவர்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கேயே பங்காளி சண்டையில் ஈடுபட்டவர்கள், அங்கேயே 2 பிரிவுகளாக இருந்தவர்கள் பின்னாளில் ஒன்றாக சேர்ந்து வந்தார்கள். நம்ம இப்ப சொன்னோம்னா பழைய விஷயங்களை எல்லாம் மீண்டும் கிளறி பார்ப்பது போல ஒரு தோற்றம் வந்துடும். அதனால இப்ப திமுகவுக்குள்ள இருக்கிற பலர்
அந்த கட்டத்துல அதிமுகவுக்குள்ள எப்படி இருவேறு பிரிவுகளாக செயல்பட்டாங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. அந்த உதாரணங்களுக்குள்ள போக கண்டிப்பா. விரும்பல. கடந்த காலத்துல அதிமுகவுக்குள் இருந்தவர்கள் எப்படியெல்லாம் பவர் பாலிடிக்ஸ்குள்ள 2 கோஷ்டிகளாக இருந்தாங்க. அதன் பிறகு வேறு சில இயக்கங்கள்ல போய் எப்படி தங்களை எல்லோரும் ஒன்றாக இணைத்து கொண்டு பணியாற்றினாங்கிற காட்சியெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பார்த்திருக்கோம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சார். தலைமை எந்த அளவுக்கு தீர்க்கமாக முடிவெடுத்து காய் நகர்த்துகிறதோ அதற்கு ஏற்ப தலகர்த்தர்கள் இயங்குவார்கள். அதுலலாம் ஒன்னும் பெரிய சிரமம்லாம் வந்துடாது. அண்ணன் முத்துசாமி உண்மையிலேயே பலமாக இருக்கணும்னு கருதுனா தன்னுடைய எதிரி இன்னொரு பக்கம் இருக்கிறது சரியா, இல்ல தன்னுடைய எதிரி தனக்கு பக்கத்திலேயே இருக்கணுங்கிறது சரியா? எந்த முடிவு சரியாக இருக்கும்? பக்கத்துல இருக்கிறது தானே சரியாக இருக்கும். கூடுதலான பலத்தை உங்க கட்சிக்கு உருவாக்க முடியுமே. எதிரிகளே கண்ணு கட்டிய தூரம் வரை தெரியலன்னு ஜெயலலிதா அம்மையார் ஒரு காலத்துல சொன்னாங்க இல்லையா? அந்த சூழலை கொங்கு பகுதியில உருவாக்க முடியும்ன்ற. ஒரு பக்கம் பவர் சென்டரா இருக்கிற அண்ணன் செந்தில் பாலாஜி, இன்னொரு பக்கம் பவர் சென்டரா இருக்கிற அண்ணன் முத்துசாமி, அந்த பக்கம் பவர் சென்டரா இருக்கிற செங்கோட்டையன் வந்தா ஒரு முப்படை தளபதிகளினுடைய அணிவகுப்பு மாதிரி எல்லாம் தெரியும் இல்லையா? அதுதானே நீங்க அந்த கட்சியினுடைய பலம்னு எடுத்துக்கணும். இதெல்லாம் நாம இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். நடக்குமா அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஆனா சிக்கல்கள் இல்லைன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். புரியுது. முழுமையான ஒரு பகுப்பாய்வா இருந்தது. பொதுவா வல்லம் பசீர், பெரியாரிஸ்ட், திராவிட இயக்க கொள்கை, ஆன்டி பிஜேபி, டெல்லி ஆதிக்கம், இந்த மாதிரி நீங்க கொள்கை ரீதியா நிறைய பேசியிருக்கீங்க. இந்த மாதிரி பகுப்பாய்வும் நிறைய பண்ணியிருக்கீங்க. பட் இது எனக்கு தெரிஞ்சு முழுக்க முழுக்க இதுல நீங்க அனலிஸ்டா மட்டும்தான் இருந்தீங்க. இந்த நேர்கள் நீங்க கவனிச்சீங்களா தெரியும். உங்களுடைய ஐடியாலஜி பேசுவதற்கான வாய்ப்பு இதுல வரல. திராவிட கட்சிகளுக்குள்ள தானே, அதனால முழுக்க ஒரு அப்சர்வரா மட்டும் இருந்து இந்த செங்கோட்டையன் விஜய், செங்கோட்டையன் திமுக, செங்கோட்டையன் சேகர்பாபு சந்திப்பு, செங்கோட்டையன் வெர்சஸ் முத்துசாமி எப்படி போகும், இதை எப்படி அரசியல் கட்சிகள் பயன்படுத்திக்கும் போன்ற பல்வேறு செய்திகளை விரிவா சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை செங்கோட்டையன் விஜய் பக்கம் போனா விஜய்க்கு ஓட் பெர்சன்டேஜ் எதுவும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குமா, இல்ல வெறுமனே ஒரு இமேஜ் மட்டும் கிடைக்குமா? இதை மட்டும் கடைசியா சொல்லிருங்க. அதாவது அண்ணன் செங்கோட்டையன் களத்தில் முந்தி நின்றவர். அவருக்கென்று ஒரு வாக்கு வங்கி கொங்கு பகுதிக்குள்ள இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவர் தமிழ்நாடு தழுவிய அளவுல அரசியல் செய்தவர் தான். இல்லைன்னா நீங்க மறுத்தர முடியாது. ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துல அவர் தான் சார் தலைமை நிலைய செயலாளர். கட்சிக்காரர்கள் குறித்து வருகிற புகாரை எதை கார்டனுக்கு அனுப்பணும், எதை கார்டனுக்கு அனுப்பக்கூடாதுன்னு முடிவெடுத்தவர் அன்னைக்கு அவர் தான். அவரால் வாழ்க்கை பெற்றவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. பல மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. அப்ப சின்ன சின்ன வாக்குகள் அவருக்கு பல பகுதிகளில் இருக்கத்தான் செய்யும். ஓட்டு பர்சன்டேஜ் கூடுமான்னு கேட்டா அது தேர்தலில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்லாம் நீங்க முன்கூட்டியே சொல்ல முடியாது. இவரை எந்த அளவுக்கு விஜய் உள்வாங்க போறாருங்கிறத வச்சுதான் நீங்க முடிவெடுக்க முடியும். ஆனா ஒரு இமேஜ்ல மிகப்பெரிய இதை மைலேஜ விஜய்க்கு அது கொடுக்கும். கண்டிப்பா கோபிச்செட்டிப்பாளையத்துக்குள்ள, காங்கேயத்துக்குள்ள, கரூருக்குள்ள, நான் தான் சொன்னேன், கரூர் துவங்கி நீங்க கோயம்புத்தூர் வரைக்கும் எடுத்துக்கோங்க. எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறதோ அத்தனை சட்டமன்ற தொகுதிகளிலும் குறைந்தபட்சம் செங்கோட்டையனுக்காக விழக்கூடிய வாக்குகள் 1000 2000 வாக்குகள் இருக்கும். அவருடைய சொந்த தொகுதியில 15000 வாக்குகள் இருக்கும். அந்த வாக்குகள் விஜய்க்கு நிச்சயமாக கிடைக்கும். எனவே விஜய்க்கு ஒரு மைனர் மைலேஜ் அதுக்குள்ள கிடைக்கும். ஓட் பாலிடிக்ஸ் உள்ள மைனர் மைலேஜ் இல்லைன்னா நீங்க சொல்லிடவே முடியாது. கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பா பார்ப்போம் செங்கோட்டையன் என்ன முடிவு எடுக்க போகிறார். எந்த முடிவு எடுத்தாலும் அதை எப்படி நோக்கி பயணிக்குங்கிறத உங்களுடைய தேர்தல் பகுப்பாய்வு மனநிலையிலிருந்து ரொம்ப நுட்பமாகவும் விரிவாகவும் மக்களுக்கு புரியும்படி ஆழமாகவும் எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.